யோபு சொல்கிறாரு, ஒரு காரியத்தை நீ நிர்ணயம் பண்ணினால், ஒரு காரியத்தை நீ திட்டம் போட்டேனா, ஒரு காரியத்தை நினைச்சேனா, ஒரு காரியத்தை சிந்திச்சேனா, அந்த காரியத்தை என்ன செய்ய நிலவரப்படுங்கிறார். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணும்போது அது நிலவரப்படும், உன் காரியம் வெளிச்சமாக, வெற்றியாக, விடுதலையாக மாறும் அப்படிங்கிறார். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அப்போ சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது ஒரு செழிப்பை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம், செழிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு பேர் நிர்ணயம். அல்லது ஒரு நிரந்தரமான வருமானம், ஒரு நிரந்தரமான வேலை, அதை என்ன செய்யுங்க, நிர்ணயம் பண்ணுங்க. நிர்ணயம் என்பது திட்டம் போடுவது. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலவரப்படும். அப்படின்னா நீ நிர்ணயம் பண்ணுற காரியம் உறுதியாக்கப்படும், நீ சிந்திக்கிற காரியம் உறுதியாக்கப்படும், நீ பேசுகிற காரியம் உறுதியாக்கப்படும். நான் இதை செஞ்சு முடிக்க போகிறேன், இந்த வருஷத்தில் இந்த காரியம் எனக்கு நடக்க போகுது, இந்த வருஷத்தில் இந்த வீட்டை கட்டி முடிக்க போகிறேன், இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு வேலை கிடச்சிடும், இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன், இந்த வருஷத்தில் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நீங்களாவே பேசிக்கிங்க, நீங்களே திட்டம் போடுங்க. இப்போ ஒரு தாய் தான் போயிருக்காங்க, மகளுக்கு ஒரு வேலை கிடைக்கல. அப்போ நீ என்ன பண்ணணும், என் மகனுக்கு இந்த சம்பளத்தில் இந்த வேலையில் உட்கார போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிவிட்டு, இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, இந்த வருஷம் முடிவதுக்குள்ளே என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது அப்படி பேசி, அதுக்கு பேர் திட்டம், அதுக்கு பேர் நிர்ணயம். அப்புறம் வசனம் சொல்லுது, நீ இப்படி பேசிட்டேன்னா, திட்டம் போட்டேன்னா அது உன் வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறிடுங்கிறார். இதுதான் சத்தியம்.